இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் நாள் நிகழ்ச்சி தம்ரீனுல் அத்ஃபால் மதரசா மாணவ மாணவிகள் பங்கு பெறும் சிறப்பு மிகு பட்டிமன்றம் இனிது இப்பொழுது துவங்க இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி தருமாறு அல்ஹாஜ் வாயே சையது மீரான் தலைவர் மஸ்ஜித் நூர் பரக்கத் நகர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். இந்த சபையை திருமறை வசனங்களை ஓதி துவங்கி வைப்பதற்காக வேண்டி நமது மாசாவின் ஹிஃபுல் மாணவி பி சுமையா அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. மாஷா அல்லா மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா பாரக்கல்லா. அல்லாஹ் இந்த மாணவியுடைய இல்முல அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இதே போன்று எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். இந்த இரண்டாம் நாள் நிகழ்ச்சியினை முன்னிலை நின்று நடாத்தி தருமாறு அல்ஹாஜ் ஏ உபைதுல்லா அவர்களையும் ஜனாப் எஸ்எஸ் ஹயாத் எக்ஸ்எம்சி அவர்களையும் ஹாஜி ஓஎம் அப்துல் ரசாக் அவர்களையும் ஜனாப் ஓஎம் அபூபக்கர் அவர்களையும் ஜனாப் கேஎம் ரஹமத்துல்லா அவர்களையும் ஜனாப் விஏ ரசூல் மைதீன் அவர்களையும் ஜனாப் ஓஎம் புகாரி பிஇ அவர்களையும் ஹாஜி பிஎன் இப்ராஹிம் அவர்களையும் ஜனாப் ஓஎம் ரஹமத்துல்லா அவர்களையும் ஜனாப் பிஎம் பூடி சையீத் அலி அவர்களையும் ஜனாப் ஹெச் அபூபக்கர் அவர்களையும் முன்னிலை நின்று நடாத்திருமாறு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ள விறுவிறுப்பான பட்டிமன்றம் தற்காலத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு தலைப்பு. மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் ஆண்களா பெண்களா என்ற ஒரு காலத்திற்கு ஏற்ற ஒரு விறுவிறுப்பான ஒரு தலைப்பு. அதுவும் அதிகமாக இந்த தலைப்புகள் தற்காலத்தில் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. தற்காலத்தில் மார்க்கத்தை விட்டு தூரமான எத்தனையோ பேர் வெறுமன முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் மார்க்க விஷயத்தில் இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு பின்னடைந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அந்த சூழலில் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு. ரெண்டு பிரிவினர்களும் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஆதாரத்தோட ஏதோ பேச்சு வழக்கில் பேசிட்டு போகாமல் ரெண்டு பிரிவினர்கிட்டையும் குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் ஆதாரத்தோட நல்ல விறுவிறுப்பாக பிள்ளைங்க பேச வந்திருக்கிறாங்க. இந்த
பட்டிமன்றத்தின் நடுவராக மௌலானா மௌலவி ஏ முகமது அலி ஜின்னா உஸ்மானி ஹதரத் அவர்கள், தலைமை இமாம் மலக்காம் அலியார் ஜும்மா பள்ளிவாசல் பத்தமடை அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நடத்தி தருவார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பட்டிமன்றம் துவங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஒரு மகிழ்ச்சியான மதரசாவினுடைய தம்ரீனுல் அத்ஃபால் மதரசா மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு சிறப்பான பட்டிமன்றம் என்று சொன்னாலே எல்லாரும் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க இல்லையா? ஏன்னா எதிரெதிராக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் கொடுப்பாங்க, அதை மறுத்து பேசுவாங்க. அப்போ அதை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக மக்கள் எப்போதும் இருப்பாங்க. அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சரி, பட்டிமன்றம் சொன்னாலே ஒரு ஆர்வம் பிறக்கும். இதற்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ற எதிர்பார்ப்பு அதில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் மதரசாக்களில் இது போன்ற ஒரு அழகான தலைப்புகளை கொடுக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் மூலம் சில செய்திகளை எப்படியாவது இந்த சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்களுக்கு அதை கொண்டு பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இப்போ நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அழகான ஒரு தலைப்பு அதிர்த்தவங்க சொன்னாங்க, மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையவர் ஆண்களா பெண்களா? இப்போ மார்க்க கல்வி ரெண்டு பேருக்கும் அவசியம், அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஆண்களுக்கும் அவசியம், பெண்களுக்கும் அவசியம். முல்லா நஸ்ருதீன் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஆண்களுக்கு மார்க்க கல்வி அவசியமா, பெண்களுக்கு மார்க்க கல்வி அவசியமா என்று. அவர் கேட்டார், உங்கள் வீட்டில் தீ பிடிச்சிட்டா ஆண்கள் பக்கம் மட்டும்தான் தண்ணி ஊற்றுவீங்களா, பெண்கள் பக்கம் ஊற்ற மாட்டீங்களா என்று அவர் கேட்டார். இல்லை, அப்போ மார்க்க கல்வி என்பது நரக நெருப்பை அணைக்கக்கூடியது, நரக நெருப்பை அணைக்கக்கூடியது. அப்போ அது ரெண்டு பேருக்கும் ரொம்ப அவசியம் என்று அவர்கள் விளக்கினார்கள். அப்போ இங்க அவசியம் என்பது தலைப்பல்ல, இதுல யாரு இந்த அவசியமான இல்முல யார் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறா? அப்போ ஆர்வம் இன்னைக்கு ஆண்கள்கிட்ட அதிகமா இருக்குதா, பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குதா என்பதுதான் இங்க தலைப்பு. அந்த தலைப்புல தான் அல்ஹம்துலில்லாஹ் இங்க ஆண்கள் என்கின்ற தலைப்பில் யூசுப் பிலால், முகமது இப்ராஹிம், முகமது அப்துல் அசீஸ் பேச இருக்கிறாங்க. இல்லை பெண்கள் கிட்ட தான் ஆர்வம் அதிகமாக இருக்குது என்கின்ற தலைப்பில் நஃபீசத்துல் ஜசீமா, நஸ்ரின் நிசா, ரசீனா சபூர் பேச இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு பேரும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வந்த உடனே இந்த ஆண்கள் என்ற தலைப்பில் உள்ள 3 பேர் என்னை பார்த்துட்டாங்க. அவங்க கண்ணில் நான் விழுந்துட்டேன். ஹஜ்ரத் நீங்கள் தான் நடுவரான்னு கேட்டு ஐஸ் வச்சுட்டாங்க என்னைய. அதுக்காண்டி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவோன்னு அர்த்தம் இல்லை, அவங்க பேசுகிறத பார்த்து தான் நம்ம தீர்ப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் கேட்டாங்க, ஹஜ்ரத் சாயா குடிக்கிறீங்களா அப்படின்னு வேறு கேட்டாங்க. ஆனால் அப்போ இங்கே யாருமே கிடையாது. அப்போ கூட என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து, ஹஜ்ரத் சாயா குடிங்களேன். நான் உடனே கேட்டேன், நீங்கள் தான் பட்டிமன்றமாப்பான்னு கேட்டேன். ஆமாம் ஹஜ்ரத், துவா செய்யுங்க அப்படின்னாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பட்டிமன்றம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகிறது. மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையவர் ஆண்களே என்கின்ற தலைப்பில் பேச மதரசாவுடைய மாணவர் யூசுப் பிலால் இப்போது வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இப்போது நமது தம்ரீலுல் அத்ஃபார் மக்தப் மர்சாவின் சார்பில் மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் விறுவிறுப்பான பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் ஆண்களே என்று நான் பேச வந்துள்ளேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, என் இரு தோழர்களே, எதிரணியினரே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் யார் என்பது இந்த பட்டிமன்றத்தில் நோக்கமாகும் கேள்வியாகும். நடுவர் அவர்களே, இதென்ன கேள்வி? சந்தேகமின்றி ஆண்கள் தான் மார்க்க கல்வியில் அதிகம் ஆர்வமுடையவர்கள். ஆதம் நபியை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தான். அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பது குர்ஆன் நமக்கு கூறும் வரலாறு. அவ்வாமையார் அன்றே உணவை பற்றி ஆராய தொடங்கினார்களே தவிர ஆதம் நபியிடம் கற்க துவங்கவில்லை. இதிலிருந்து நாம் அறிய வரும் செய்தி என்ன தெரியுமா? ஆதியான் முதற்கொண்டு 2026 இருக்கும் நான் உட்பட ஆண்கள் தான் மார்க்க கல்வியில் அதிகம் ஆர்வமுடையவர்கள். ஆண் சஹாபாக்களில் மார்க்கத்தில் அதிக ஆர்வமுள்ள எத்தனையோ சஹாபாக்களை உதாரணம் காட்ட முடியும். அதில் ஒரு சில சஹாபாக்களை உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்புகிறேன். ஹதீஸில் வருகின்றது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅக்லஹும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வஅஃரலுஹும் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு வஅக்ரலுஹும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் உம்மத்தில் மக்களிடையே தீர்ப்பு வழங்குவதை நன்கு அறிந்தவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. என் உம்மத்தில் வாரிசுரிமை சட்டங்களை குறித்து மிகவும் நன்கு அறிந்தவர்கள் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு. என் உம்மத்தில் குர்ஆன் மனனம் செய்து அதை நன்கு அறிந்தவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. என் உம்மத்தில் ஹலால் ஹராம் பற்றி நன்கு அறிந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நடுவர் அவர்களே, பெண்கள் தான் மார்க்க கல்வியில் ஆர்வம் குறைந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா கல்வியிலும் அப்படித்தான் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. எல்லோருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான், பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை அடிப்பட்டாதான் விளங்குவார்கள். பட்டதற்கு பின் புத்தி என்று அதற்கு விளக்கம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நடுவர்களே, மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க யார் என்று தானே அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருது. அதை சொன்னால் இங்கு பொருத்தமாக இருக்கு என்று நினைக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்து பயான் பேசிக் கொண்டு இருந்தார்கள். திடீரென ஏதோ ஒரு உள்நுழைவு எழுந்து போயிட்டாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருந்து எழும்போது தன் கர்ச்சீப், துணி, செருப்பு இது மாதிரி பொருட்களை அங்கே போட்டுவிட்டு போவார்கள். அவர்கள் வருகையை எதிர்பார்த்து சஹாபாக்களும் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள். அன்றும் அப்படிதான் நடந்தது. நபியின் வருகையை எல்லோரும் எதிர்பார்த்து கண்பூத்து போனாங்க. நடுவர் அவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். எதிர்பார்க்கும் பொறுமை இந்த சஹாபாக்களான ஆண்களின் கல்வி ஆர்வத்தை காட்டுகிறது. அது மட்டுமா, அப்போது அங்கிருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு கல்வி ஆர்வம் மேலும் அதிகமாகிறது. உடனே நபி அவர்களின் பாதத்தடம் தேடி செல்கிறார்கள். அது ஒரு தோட்டத்தின் வாசலில் முடிகிறது. சுற்றுமுற்று பார்த்தால் உள்ளே செல்ல வாசல் இல்லை. நீர் வாய்க்கால் ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சது. கல்வி ஆர்வம் மன்னாரை குறுக செய்தது. ஓவியமாக உள்ளே நுழைந்து நபி அவர்களை கண்ணுற்ற போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரு பெரிய சம்பவத்தின் சிறு பகுதியை உங்கள் முன் வைத்துள்ளேன். இந்த கல்வி ஆர்வம் பெண்களிடத்தில் இருந்ததா? இப்படி ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை போன்று பெண்களில் இருக்கிறார்களா என்று பதிலை எதிர்பார்த்து சவால் விட்டு செல்கிறேன். மார்க்க கல்வியில் ஆர்வமிக்கோர்
ஆண்களே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். யூசுப் பிலால் மிக அருமையாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். மார்க்க கல்வியில் எப்போவுமே ஆண்கள் தாங்க ஆர்வமுடையவங்க. பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்கு அல்லாட்டிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? உணவை பற்றி தான் கவலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுலேயே தெரியலையா உங்களுக்கு? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்கள் தான் மார்க்க கல்வியில் ஆர்வமுடையவங்க என்று ஒரு கருத்தை குர்ஆனில் இருந்து பதிவு செய்திருக்கிறார். அதே போல சஹாபாக்களுடைய பெயர்கள்லாம் சொன்னார். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பெரும் சஹாபாக்கள்லாம் ஒவ்வொரு துறைகளிலும் அவர்கள் மிக சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹலால் ஹராமுடைய விஷயங்களை கற்றறிந்தவர்களாக, வாரிசுரிமை சட்டங்களை கற்றறிந்தவர்களாக, குர்ஆனுடைய அந்த முறையை விளங்கி ஓதக்கூடியவர்களாக ஆண்கள் தானே இருந்திருக்கிறாங்க. இப்படி உங்களால பெண்களை காட்ட முடியுமா? எந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இல்முக்காக வேண்டி எவ்வளவு மெனக்கெட்டு போனாங்க. நபியை தேடி தேடி பாதை இல்லை, அந்த தோட்டத்துக்குள்ள நபி இருக்கிறாங்க. கடைசியில கீழே ஒரு சின்ன நீர் ஓடை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது வழியாக உள்ள நுழைஞ்சு போய் நபிட்ட போய் மார்க்க கல்வியை கத்துக்கிட்டாங்களே. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுது மார்க்க கல்வியில் அதிக ஆர்வமுடைய ஆண்கள் தான் என்று சவால் விட்டுட்டு போயிருக்கிறார். இப்போ இந்த சவாலை முறியடிப்பதற்காக பெண்கள் தான் மார்க்க கல்வியில் அதிக ஆர்வமுடையவர்கள் என்று பதில் கொடுப்பதற்காக KM நஃபீசத்துல் ஜசீமா இப்போ பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தபா வ அலா ஆலிஹி வஸஹாபிஹி வஸல்லம். ஆமீன். அறிவூட்டும் தந்தை தந்து, அமுதூட்டும் அன்னை தந்து, செறிவூட்டும் மறையை தந்து, உணர்வூட்டும் நபியை தந்த வல்லோன் அல்லாஹ்வை புகழ்ந்து சபையோருக்கு சலாம் என்னும் முகமது கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, இப்ப பேசிட்டு போனவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்வியில ஆரமாக இருந்தாங்கன்னு குர்ஆனில் வந்தது என்று சொன்னார். ஆனால் அங்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது மார்க்க கல்வியை பற்றி இல்லை. அந்த வசனத்தையும் அர்த்தத்தையும் உங்கள் முன் சொல்லி உங்களிடவே முடிவு எடுக்கிறேன். வல்லம ஆதமல் அஸ்மாஉ குல்லஹா. இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். இதில் எங்கேயாவது மார்க்க கல்வி என்று வருதா? அப்புறம் ஒரு பழமொழி சொன்னார், பெண் புத்தி பின் புத்தி என்று ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் பின் புத்தி என்றால் பிற்போக்குத்தனமான புத்தி என்று பொருள் சொல்றது தப்புன்னு சொல்வேன். ஆம் நடுவர் அவர்களே, பின் புத்தினா பின் மாதிரி ஷார்ப்பா நுனிக்கூறான புத்தி என அர்த்தம். ஏன்னா உண்மையில் பெண்கள் எல்லா கல்வியிலும், குறிப்பாக மார்க்குகளில் பெண்கள் சாதனை செய்கிறார்கள். ஏன் இவ்வளவு இந்த மாநாட்டில் பாருங்க, அதிக முதல் பரிசை தட்டி செல்பவர்கள் கூட பெண்கள் தான். அதனால் தான் பெண்கள் பெயர்கள் பெரும்பாலும் பாத்திமா பாத்திமா என்று இருக்கு. பாத்திமா என்றால் என்ன அர்த்தம்? பாத்திமா என்றால் அறிவாளி பெண் என்று அர்த்தம். எந்த பையனுக்காவது அறிவாளி என்று பெயர் வச்சு பார்த்திருக்கீங்களா நடுவர் அவர்களே? பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்குது. இது மட்டுமா? மாதத்தில் எனக்கு முன் பேசிய நண்பர் அபூ ஹுரைரா மாதிரி பெண்கள்ல கல்வி ஆரம்பிக்கவர்களே காட்ட முடியுமான்னு சவால் விட்டுட்டு போனாங்க. நான் கேட்கிறேன், இவருக்கு இறை நம்பிக்கையாளர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி தெரியாதா? நபி அவர்களின் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணி தந்தார்கள். எதற்காக? ஏன்? அவரது கல்வி அவ்வளத்தால் மட்டும்தானே. இது மட்டுமா? மாதத்தீட்டு சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமேனா நபிகள் பெருமானார் அவர்களிடம் ஒரு பெண்மணி, சாது பெண்மணி அஸ்மா பின்த் சாயிலி ரலியல்லாஹு அன்ஹா வினவினார்கள். அது பற்றிய மார்க்க சட்டத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுமாறு கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இதை கவனித்த நபி அவர்கள் பெண்களின் கல்வி ஆர்வத்தை இப்படி சான்றளித்தார்கள். நஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சாரி லம் யகுன் யம்னஉன்னல் ஹயா. அன்சாரி பெண்கள் பெண்ணினத்தின் சிறந்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் வெட்கப்பட்டு கல்வி கற்காமல் இருந்ததில்லை. சஹீஹுல் புகாரி என்னும் கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அந்த அன்சாரி பெண்கள் மட்டும் அன்று வெக்கப்பட்டிருந்தால் இது நமக்கு மாதத்தீட்டு சம்பந்தமான சட்டங்கள் தெரியாமலே போயிருக்கும் அல்லவா? இதில் அவர்கள் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கின்றது கவனித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. மார்க்க கல்வி கற்பது என்றால் பெண்கள் அதில் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே தீர்ப்பை எங்களுக்கு சொல்லி தீர்ப்பாக தருவீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. மாஷா அல்லாஹ், அவர் போட்ட சவாலை உடைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆண்களில் மட்டும்தான் மார்க்க கல்வி ஆர்வமுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சதா, பெண்களில் இல்லையா என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவங்க இந்த உம்மத்தில் இல்முனுடைய பாதி அவங்களிடத்து தான் இருக்குது என்று சொன்னாங்க. அவங்களிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இது போன்ற விஷயங்களை அவங்க பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் அன்சாரி பெண்கள் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு அவர்களுக்கு ஒருபோதும் வெட்கம் என்பது தடையாக இருக்கவே இல்லை. நபி அவங்களே அதை புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க என்று அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே மார்க்க கல்வியில் ரொம்ப ஆர்வமுடையவர்கள் பெண்கள் தான் என்று அவர் கூறியிருக்கிறார். அதெல்லாம் இல்லைங்க, ஆண்கள் தான் என்று மீண்டும் அந்த கருத்துக்கு வலுவூட்டுவதற்காக எஸ் முகமது இப்ராஹிம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வியில பெரிதும் ஆர்வமுடையவர்கள் ஆண்களே என்று நான் பேச வந்துள்ளேன். எங்கள் அணி தலைவர் எவ்வளவு அழகாக ஆதாரங்களை அடிக்கிறார் பார்த்தீங்களா நடுவர்களே? ஆமா, கண்டிப்பா. என் தலைவர் சஹாபி ஆண்களில் மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையவர்களில் பல உதாரணங்களை சொல்லிவிட்டார். பாக்கலாட்டி அடிச்சிருவார் போல தெரியுது. நான் சஹாபாக்களிலும் அதற்கு பின்புள்ள தாபிஈன்கள் அதற்கு பின்னுள்ளவர்களும் சொல்ல தயாராக உள்ள நடுவர்களே. நாங்களும் ஆர்வமா இருக்கோம். பெண்களின் மார்க்க அறிவிற்கு உதாரணமாக ஒரு வேடிக்கை கதை ஒன்று சொல்வார்கள். என்ன கதை? ஒரு ஊர்ல ரமலான் மாதம் பெரிய வானத்துல அவளோடு தேடிக்கிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பேரையும் தெரிஞ்சிச்சான். பெரிய பார்த்து ஒருத்தர் பேரை தெரிஞ்சுட்டு சத்தமா கத்துனாராம். அதை கேட்டாலும் பருப்பு கடைந்து இருந்த பாத்திமா ஓடி வந்துச்சா. அந்த அறிவாளி பாத்திமா சரி குழந்தைகளுக்கு கை கால் கழுவிட்டு இருந்த குழந்தையா ஓடி வந்துச்சான். பெரிய பார்த்து அத கையால காட்டி பேசும்போது பாத்திமா கையில பருப்போடு வந்துச்சான். அப்போது பெரையில இருந்துதான் பருப்போடு வருதுன்னு பாத்திமா சொல்லிச்சான். இத பார்த்து இத கவனிச்சுட்டு கை கால் கழுவிட்டு இருந்த குழந்தையா, ஏய் இல்லடி பெரை நாறுது அதுல இருந்து பல வாட வருதுன்னு குழந்தையா சொல்லிச்சான். இத பார்த்து ஊரே சிரிச்சதான் நடுவர்களே. மாஷா அல்லாஹ். பார்த்தீங்களா? உங்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. சஹாபாக்கள் ஆண்களே திண்ணை தோழர்கள் என்று ஒரு கூட்டம் மஸ்ஜித் நபவியில் காலமெல்லாம் காத்திருந்தாங்களே. அவங்க என்ன நோக்கத்துல காத்திருந்தாங்க? சூரத்துல் பக்ராவில் 273வது வசனத்தில் அவர்களின் சிரிப்பை அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான். للفقراء الذين أوسروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض. நம்பிக்கையாளர்களில் சில ஏழைகள் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கென்ற தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கிக் கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர். இந்த ஆண்கள் ஆரம்பியவர்களா அல்லது அந்த பெண்கள் ஆரம்பியவர்களா நடுவர்களே? தனக்கென்று மனைவியின்றி, மக்களின்றி, தூக்கமின்றி, சொத்து சுகமின்றி, வீடின்றி நபிகளாரின் செயல்களை உற்று நோக்கியவாறு இருந்து வாழ்வை கழித்த தோழர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள். அது போல ஆர்வம் ஒரு குறையை காட்ட வேண்டாம். குறைந்தபட்சம் 1-2 பெண்களாக காட்டுகள் என்று எவ்வளவு இடத்தில் சமாளிக்கிறோம். நடுவர்களே பாயிண்டே இல்லாம பரிதாபமா அமர்ந்துள்ள எதிரணியிடத்தில் இறுதியாக கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு விடைபெற விரும்புகிறேன். குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கல்வி ஆர்வம் பற்றி தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இங்கே இப்படி ஒரு அணியாக அமர்ந்திருப்பீர்களா? நடுவர்களே,
சிறுவனாக இருக்கும் போதே இவன் திருடா, இவன் நல்லவன் என்று எதிரெதிரி இருப்பவரை பாவுபடுத்தி தெரியாத சிறுவனாக இருக்கும் போதே கல்வியில் ஆர்வம் கொண்டு வணிக கூட்டத்தோடு சேர்ந்து கல்வி பயணத்தை மேற்கொண்டது என்பது மெஞ்ஞான அறிஞர் கூடும் வரலாறு அல்லவா? கண்டிப்பா. ஆண்கள் சிறு பருவத்திலேயே கற்கும் ஆர்வம் உடையவர்கள் என்பதை இச்சம்பவம் காட்டுகிறது. என் அணியில் அடுத்த பேசியிருப்பவர்கள் மீது கருத்துக்களை சொல்வார்கள் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சில பேர் பேருக்கு பேசுவாங்க, முகமது இப்ராஹிம் பேர் சொல்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்கார். என்ன அப்பப்போ நடுவர் இருக்கிறாரா இல்லை பின்னாடி கூடி போயிட்டாரா, அதையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டார். என்ன அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப விடாமல் கட்டுக்கோப்பான முறையில் நடுவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். மாஷா அல்லாஹ். அது மாதிரி கருத்துக்களை ரொம்ப உறுதியாக சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்கிறானே, லில் ஃபுக்கரா இல்லதீன உக்ஸிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததிஊன தர்பன் ஃபில் அர்ல். அல்லாஹ்வுடைய பாதையில் போனதுனால அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, எவ்வளவு அவங்க பலகீனப்பட்டு போனாங்க, சம்பாதிக்க இயலாமல். எதுக்காண்டி போனாங்க? மார்க்க கல்வியை கற்றுக்கிறது தான் போனாங்க அப்படின்ட்டு தன் கருத்துக்கு வலுவான ஒரு ஆதாரத்தை வச்சார். அது மட்டுமல்ல, அஸ்ஹாபு சுஃபா பிரபல்யமாக நம்முடைய இஸ்லாத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். திண்ணை தோழர்கள் அது யாரு? முழுக்க முழுக்க ஆண்கள் தானே. பசியோடு இருந்தாங்க, தாகத்தோடு இருந்தாங்க, உணவு இல்லாமல், சரியான உடை இல்லாமல், அப்படியெல்லாம் இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த திண்ணையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து மார்க்க கல்வியை கற்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. அதே மாதிரி அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றியும் சொன்னார். சிறு வயதிலேயே அவங்க என்ன செஞ்சாங்க? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அவங்க புறப்பட்டு போனாங்க, பயணத்தில் போனாங்க. எனவே எல்லாத்தையும் வச்சு பார்த்தோன்னு சொன்னால் ஆர்வம் அதிகமுடையவர்கள் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இல்லை பெண்கள் தான் என்று இதற்கு மறுத்து பதில் கொடுப்பதற்காக அடுத்தபடியாக நஸ்ரின் நிசா, மாஷா அல்லாஹ், வாங்க மைக் எடுத்துக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடைய பெண்களே என்று நான் பேச வந்துள்ளேன். விண்ணையும் மண்ணையும் அந்த மண்ணிலே என் அன்னையும் ஓர் மாந்தருக்கு பிள்ளையாக என்னையும் படைத்து பரிபாலிக்கின்ற என் ரட்சகா, உன்னை போல்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். பெண்ணை போற்றிய உண்மையான உம்மி நபி வாழ்த்தும் அந்த ஸலவாத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நடுவர் அவர்களே, எனக்கு முன் பேசிய தோழருக்கு அவர் பேரை கூட சரியாக படிக்க தெரியாது. இந்த நிலையில அவர் வரலாறு படிச்சா எப்படி இருக்கும்? என்ன பெரிய அல்லாமா முல்லாலி காரி மாதிரி வியாக்கியமா பேச நடுவர் அவர்களே, எனக்கு முன் பேச விடுதல் சவாலை நான் முறியடிக்க தயார். பெண்கள் மார்க்க கற்பத்தில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் இரண்டு நிகழ்வு உங்கள் முன் வைக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஒரு அன்சாரி பெண்மணி நபிகளாரிடம் வந்து மாதவிடா குளியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். நபிகளார் விளக்கம் சொல்றார்கள். அந்த பெண் மேலும் விளக்கம் கேட்கிறார்கள். நபிகளார் மறுபடியும் விளக்கம் சொல்றார்கள். ஒரு ஆண் எவ்வளவு விளக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விளக்கத்தையும் நபிகளார் சொல்லி பிறகும் அந்த பெண்மணிக்கு மார்க்க கல்வி அறிய ஆவல் குறையாதை பார்த்த நபிகளார் மனைவி தன் பக்கம் அழைத்து சொன்னார்கள் என்ற வரலாறு சஹீஹுல் முஸ்லிம் கிதாபில் பதிவிடப்பட்டுள்ளது. நடுவர் அவர்களே, இது போன்ற மற்றொரு நபிமொழி புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உம்மு சலீம் ரலியல்லாஹு அவர்கள் நபியிடம் வந்து, இறைவன் தூதரே, அல்லாஹ் உண்மை சொல்ல வெட்கம் கொள்ள மாட்டானே என்று பீடிகை வைத்து தன் கேள்வியை கேட்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு கனவு காண்பதெல்லாம் குளிப்பு கடமையாகுமா என்ற கேள்வி கேட்கிறார்கள். அதற்கான பதில் எல்லா விதத்திலும் சொல்ல எனக்கு வயதில்லை. இருந்தாலும் நான் உங்களிடம் சொல்வதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? நபிகளின் காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய முன்னோடி பெண்கள் தான் மார்க்க வழியில் அதிக ஆர்வமுடையது என்பதற்கு நிகழ்வு சான்றாக அமைக்கின்றது. நடுவர் அவர்களே,
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களின் மனைவியாக வரும்போது அம்மையார் பெரிய பெண் கிடையாது, சிறு வயது கொண்ட சிறுமிதான். கணவரின் வீட்டிற்கு செல்லும் பொழுது தான் விளையாட்டு பொம்மையையும் எடுத்து சென்றார்கள் என்கிறது வரலாறு. அச்சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அலமாரியில் ஒரு வினோதன குதிரை பொம்மையை நபிகளார் பார்க்கிறார்கள். இது என்ன பொம்மை? 2 ரெக்கைகள் உள்ளன, ஏதோ விளையாட்டு பிள்ளை விளையாட்டு தரமாக வைக்கின்றார் என்று அவர்கள் நினைக்கும் போது இது 2 ரெக்கைகள் உள்ளன. நபி அவர்கள் கேட்கும்போது அவர்கள் சொன்ன பதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மார்க்க கல்வி அடைய நமக்கு சுட்டி காட்டுகிறார் நடுவர் அவர்களே. அலம் யகூல் சுலைமான் அப்னி தாவூது ஹைலா லஹன் அஜ்னியத்துன். சுலைமான் நபியின் குதிரைக்கு ரெக்கைகள் இருந்ததாக என்றார்களாம். 10-12 வயதில் சுலைமான் நபியின் குதிரை பற்றி பேசண்டுமானால் ஆர்வமன்றி மார்க்கங்களை அடைந்திருப்பார்களாம். எதிரினர் ஒன்று கேட்டனர். நான் 3 சொல்லினேன், இன்னும் சொல்லேன். மார்க்கங்களில் பெரிதும் ஆர்வமுடைய பெண்களே பெண்களே பெண்களே, வாய்ப்புக்கு நன்றி கூறி என் விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. மாஷா அல்லாஹ், மிக அழகான முறையில் நஸ்ரி நிசா பேசி சென்றாங்க. நீங்கள் என்ன சஹாபாக்களில் ஆண்களை பற்றி சொல்கிறது, நாங்கள் பெண்களை பற்றி சொல்கிறோம் என்று உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சுத்தத்தை பற்றி நபி அவர்களிடத்தில் என்ன செஞ்சாங்க, போய் கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் அவங்க ஆர்வ மிகுதியாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இறுதியாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூப்பிட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து என்ன செஞ்சாங்க, விளக்கம் சொன்னாங்க. அதே போல் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சிறு வயதாக இருக்கும் பொழுதே எந்த அளவுக்கு மார்க்க ஞானம் உடையவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வரும் பொழுது குதிரையை வச்சு என்ன செஞ்சு விளையாண்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த குதிரைக்கு ரெக்கை இருந்தது. இது என்ன குதிரைக்கு ரெக்கை இருக்குது புதுசா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரைக்கு ரெக்கை இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அந்த சிறிய வயதில் அவங்க பதில் கொடுத்தாங்க. இதிலிருந்து சிறு வயதில் இருந்து பெண்களுக்குத்தான் மார்க்க கல்வியை கற்பதில் அதிக ஆர்வம் இருக்குது என்று மிக அழுத்தமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாங்க. அடுத்து இதற்கு பதில் கொடுக்கிறதுக்கு இறுதியாக ஆண்கள் தரப்பில் இருந்து KT முஹம்மது அப்துல் அசீஸ் வர்றார். பார்ப்போம் அவர் எப்படி இதற்கு பதில் கொடுக்கிறார் என்று. கண்ணியத்திற்குரிய விழாக்குழு தலைவர் அவர்களே, எனது ஆசிரியர் தந்தை, ஆண்கள் சபையே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் சபையும் இருக்கு, ஞாபகப்படுத்திக்கிறேன். சரி, மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் ஆண்களே என்று நான் பேச வந்துள்ளேன். அனைத்து படைப்பிலும் ஆண் இனத்தை அழகுபடுத்திய அல்லாஹ்வை புகழ்ந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவையில் நினைவு கூர்ந்து என் மறுப்புரை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, இவர்கள் போடும் மொக்க ஜோக்கெல்லாம் தாங்கவே முடியல. 3 பேர்கிட்டையும் ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்கும் போல தெரியுது. அதை வச்சுக்கிட்டு நேரத்தை ஓட்டுறாங்கன்னு நினைக்க. ஒரு ஊரில் ஒரு டுபாகு டாக்டர் இருந்தாராம், லேகிய டாக்டர். அவருக்கு அந்த பேர் மிகவும் பொருத்தமாக இருந்துச்சான். ஏன்னா அவர் அஸ்வகந்தா லேகியத்தை விற்று விற்று ஃபேமஸ் ஆகிட்டார். எப்படின்னு கேட்குறீங்களா? தலைவலின்னு வரவங்க கிட்ட ஒரு பக்கம் அட்டை காமிச்சு விற்பாராம், காய்ச்சல்னு வரவங்க கிட்ட வேற பக்கத்தோட அட்டை காமிச்சு விற்பாராம். இப்படி ஒரே வீட்டில் 2-3 பேருக்கு விற்று அது பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது. அப்போது அவர் இந்த மருந்து எல்லா நோய்க்கும் நிவாரணின்னு சொல்லி மலுப்புனாராம். அதே மாதிரி நடுவர் அவர்களே, அப்போ அது ஆம்பளை டாக்டர் தானே? அதே மாதிரி நடுவர் அவர்களே, இவங்களை பார்த்தாலும் உண்மையாக பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி தெரியலை. சரி நடுவர் அவர்களே, நாம் விஷயத்திற்கு வருவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கல்வி ஆர்வத்தை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் மாநகரம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதன் தலைவாசல் என்று சொன்னார்கள். அப்படியானால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கல்வி ஆர்வத்தை கண்டுதான் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, எந்த பெண்ணை பற்றியாவது நபிகளார் இப்படி சொல்லியிருக்கிறார்களா? மார்க்க கல்வி கற்கும் ஆர்வம் ஆண்களுக்கு அதிகம் இருப்பதால் தான் அல்லாஹ் நபிமார்களே ஆண்களில் தேர்வு செய்தான்.
நடுவர் அவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல விஷயங்களை தான் தயங்காமல் சொல்வார்கள். அப்போதெல்லாம் அல்லாவும் அதை ஏற்றுக்கொள்வான். ஆகவேதான் ஹக் உமர் கி சபான் பர் போல்தா ஹே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள். இதே போன்று கிலாஃபத் என்ற கௌரவம் ஆண்களுக்கே வழங்கப்பட்டது. இதுவும் கூட ஆண்களின் கல்வி தகுதியை காட்டுகிறது. நடுவர் அவர்களே, இறுதியாகவும் உறுதியாகவும் ஒரு ஹதீஸை சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். பெண்கள் கல்வி ஆர்வத்தை பற்றி எனக்கு முன் பேசியவங்களாம் நிறைய சொன்னாங்க. அவர் அணியின் தலைவர் கூட பெண் புத்தி பின் புத்தி என்ற பழமொழிக்கு நியூ வெர்ஷன் விளக்கமெல்லாம் சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிற ஹதீஸ்க்கு விளக்க சொல்லுங்க பார்க்கலாம். நடுவர் அவர்களே, சமீபத்தில் கடந்து சென்ற மிஹராஜ் இரவின் பயணத்தில் நான் இதை கேள்விப்பட்டேன். அந்நிசா உனா கிஷாத்து அகலின் வதீனின், பெண்கள் மார்க்கத்திலும் அறிவிலும் குறைந்தவர்கள் என்று நபி அவர்களே சொல்லிவிட்டு பெண்கள் எப்படி குறைந்தவர்கள் என்பதற்கான விளக்கத்தையும் சொன்னார்கள். பெண்கள் அறிவில் எவ்வாறு குறைந்தவர்கள் என்றால், சாட்சி சொல்லும் விஷயங்களில் ஒரு ஆண் 2 பெண்ணுக்கு சமம். மார்க்கத்தில் எவ்வாறு குறைந்தவர்கள் என்றால், பெண்களின் வாழ்நாளில் பாதி நாட்கள் தொழுகை இல்லாமலே கழிகின்றன. ஆகவே நபிகளாரின் வார்த்தையை என் வாதத்துக்கு இறுதியாக்கி நிறைவுக்கு வருகிறேன். பெண்கள் மார்க்கத்திலும் அறிவிலும் ஆண்களை விட குறைந்தவர்களே 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 என்று தீர்ப்பளிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. மாஷா அல்லாஹ். பெண்கள் ஆண்களை காட்டிலும் மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் குறைந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதனால தான் நபிமார்களையும் கூட அவங்க மக்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதனால ஆண்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நான் மதீனத்துல் இல்மாக இருக்கின்றேன், இல்மினுடைய பட்டினமாக இருக்கிறேன், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய தலைவாசலாக இருக்கிறார் என்று நபி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ மார்க்க கல்வி எந்த அளவுக்கு ஆண்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார் என்று அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக இல்லை பெண்கள்தான் என்று தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க KM ரசீனா சபூர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஜ்தபா வ நபியில் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபையோர்களே, பெரியவர்களே, நியாயமான நடுவர் அவர்களே, எனக்கு மேல ஆண்கள் அணி சார்பாக பேசியவர் சின்ன பிள்ளைத்தனமா இருப்பா என்று நினைச்சு கூட பார்க்கல. நடுவர் அவர்களே, அவருக்கு மட்டும்தான் அற்புதமான கேள்வி கேட்க தெரியும் நினைத்தாரா? நாங்களும் கேள்வி கேட்போம். குர்ஆனில் ஆண்களை குறிக்கும் வார்த்தை இம்ரான் என்பது வெறும் 6 இடங்களிலும் பெண்களை குறிக்கும் வார்த்தை இம்ராத்தன் என்ற சொல் 26 இடங்களில் வருகிறது. அதுபோல ரஜுலின் என்ற வார்த்தை 28 இடங்களிலும், அதன் எதிர் சொல் நிஷா என்ற வார்த்தை 56 இடங்களில் வருகிறது. நடுவர் அவர்களே, 6 பெரிதா இல்ல 26 பெரிதா? அதே மாதிரி 28 பெரிதா இல்ல 56 பெரிதா? இன்னும் நிறைய 1வது ரேங்க் பெருசா 10வது ரேங்க் பெருசான்னு கேட்கறது போல தெரியுதே. சொல்லுங்க. அதே மாதிரி 28 பெரிதா இல்ல 56 பெரிதா? இன்னும் நிறைய பெண்களுக்கு இறைவன் வழங்கும் முக்கியத்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் எதை காட்டுகிறது சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஃபிரௌனின் மனைவி அன்னை ஆசியா அவர்கள் ஆர்வம் மிகுந்த பெண் அல்லவா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற கல்வி மார்க்க கல்வி ஆர்வம் மிகுந்த பெண்ணை பார்க்க முடியுமா? இவ்விருவர்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முக்மினான பெண்களுக்கு உதாரணமாக கூறுகிறான். என்றும் இம்ரான் அல்லது அவுசரத் ஃபர்ஜஹா என்றும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்வி ஆர்வத்தால் தானே அர்க்கம் அவர்களின் வீட்டிற்கு நபியை அழைத்து சென்று விளக்கம் கேட்டு வந்தார்கள். நடுவர் அவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாத இதழில் வந்த ஒரு செய்தி 2026 பெண்கள் தான் கல்வி ஆர்வத்தில், அதுவும் மார்க்க கல்வி ஆர்வத்தில் முன்னேறிடும் என்பதை காட்டுகிறது. ஆம் நடுவர் அவர்களே, ஒரு மரத்தம் தன் மகத்தொகையை பணமாக நகையாக வேண்டாம் என்று மறுத்து மார்க்க நூல்களை மகளாக கேட்டு புரட்சி செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும்
சமுதாயத்தில் நாங்கள் சொல்லுவதுதானே சரி. எங்களுக்கு அஜித் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அவருடைய ஓடின நண்பருக்கு பணம் அதிகம் செலவழிக்கும் பழக்கமாம். வீட்டில் தரும் பணத்தை மாத ஆரம்பத்திலே செலவழித்து விட்டு மறுபடியும் வீட்டிற்கு வந்து பணம் கேட்டு கடிதம் எழுதுவார்களாம். அவர்கள் வீட்டில் சிக்கனம் பற்றி விரிவான தபால் ஒவ்வொரு முறையும் எழுதுவார்களாம். அந்த தபால்களை சேர்த்து வைத்து ஒரு கட்டத்தில் மிகைத்திடும். அதை அடுக்கி போட்டு வரும் பணத்தை தான் செலவழிப்பாராம். இப்படிதான் ஆண்களின் மார்க்க கல்வி ஆர்வம் மிக மிக குறைவு. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளும். இங்குள்ள ஜும்மா பயான் முடிக்கிற வரை ஆண்கள் பகுதி ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்குது. ஆனால் பெண்கள் பயான் அஞ்சு கூட்டம் மாலை போகுது. ஆண்கள் மதரசா ஊருக்கு ஒண்ணு, ஆனா என்ன பயன்? ஒரு கிளாஸ்ல ஒருத்தவங்களா இருக்காங்க. ஆனா பெண்கள் மதரசாக்கள் அங்காச்சும் இங்காச்சும் இருந்தாலும் இடம் இல்லை என்று திருப்பி அனுப்பி வைக்கும் நிலையில் மாணவிகளின் கூட்டம் நிறைந்து கிடக்குது. புனித இரவை தஸ்பீ தொழுகை தொழுவதற்காக இன்று எவ்வளவு கூட்டம் நிறைந்து கிடக்குது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஜும்மா நாளில் பள்ளிவாசலில் பயான் முடிந்த குதுபா ஓதி முடிக்கும் போதுதான் இன்று நிறைய ஆண்கள் பள்ளிவாசலுக்கு அருகிலை தொழுகைக்கு வருகிறார்கள். நடுவர்களே, எனக்கு தெரிஞ்சு நர்கீஸ் என்ற ஒரு மாதவிகள் தான் இருக்கு. எல்லா இஸ்லாமிய மாதவிகளையும் சராசரியாக ஆய்வு செய்து பார்த்தால் கேள்வி விமர்சனம் அனைத்தும் பெண்களால் தான் எழுதப்பட்டிருக்கும். இன்று ஆண்களை எடுத்துக்கொண்டால் போன் பார்க்கிறதும் டிவி பார்க்கிறதுமே நேரம் சரியாக இருக்கிறது. ஆனால் பெண்களை எடுத்துக்கொண்டால் உலக கல்வியிலும் முதலிடம், மார்க்க கல்வியிலும் முதலிடம். ஆகவே நீதிக்கு பெயர் போட உமரவியெல்லாம் அணுக அவர்களை போன்று நீங்கள் எங்கள் நீதிக்கு தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக பேசினாலும் தன்னுடைய தரப்பினுடைய கருத்தை ரொம்ப வலுவாகவே பேசிட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பெண்களைத்தான் உதாரணம் காட்டுறான். ஈமானுக்கு 2 பெண்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். 2 நபிமார்களுடைய மனைவியை காஃபிர்களுக்கு உதாரணம் காட்டுறான். 2 நபிமார்களுடைய 2 பெண்களை மூமின்களுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்ற ஆசியா அலைஹிஸ்ஸலாம். அப்போ இதுவெல்லாம் பெண்கள் எந்த அளவுக்கு மார்க்க கல்வியில் ஆர்வமுடைய என்பதை நமக்கு காட்டுகிறது தானே. அதே போல் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்களுக்கு எந்த அளவுக்கு சிரமங்கள் ஏற்பட்ட பொழுது அவங்கள அழைச்சிட்டு போய் அதற்கு உண்டான விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு மார்க்க கல்வியில் ஈடுபாடோடு இருந்தாங்க என்ற செய்தியும் அவர் பேசிவிட்டு சென்றார். எப்போதும் பெண்கள் எல்லா விஷயத்திலும் முதலிடம்தான். பரிசுகள் வாங்குறதா இருக்கட்டும், மார்க் எடுக்கிறதாக இருக்கட்டும், அப்போ எல்லா விஷயத்திலும் பெண்கள் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதே போல் யூடியூப்பா எதுலம்மா எதில் பார்க்குறாங்க? அது சொன்னாங்களே, இன்ஸ்டாகிராமா, அதில் அதிகமாக பார்த்து ப்ரோக்ராமில் கேள்வியெல்லாம் கேட்குறது பெண்கள் தானே. பாருங்கள், அதில் பெண்கள் பேர் தான் இருக்கும். அதோடு நிப்பாட்டிட்டா போதும், அதோடு நிப்பாட்டிட்டா கூட ரொம்ப நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதையும் தாண்டி மற்ற சாப்பாடு எப்படி செய்கிறதெல்லாம் பார்த்து அதை ட்ரையல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது அதை விட ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அதையும் பார்த்து அதையும் செஞ்சு அதையும் இந்த ஆண்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறாங்க. அதுலேயும் அவங்க தான் முதலிடமாக இருக்கிறாங்க. அப்போது 2 தரப்பு மாணவ மாணவிகள் மிக சிறப்பான முறையில் பேசியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன தீர்ப்பு சொல்கிறது? ஏதாவது ஒரு தரப்புக்கு தீர்ப்பு சொல்லணும். பொதுவாக பட்டிமன்ற தீர்ப்பு என்பது 3 வகையாக இருக்கும். ஒன்று, பிரச்சனையே வேண்டாம், எதுக்கு பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் ஒருத்தர் மறைக்கிற மாதிரியே தெரியுது, இந்த பக்கம் பார்த்தா கீழே தான் உனக்கு இருக்குங்கிற மாதிரியும் தெரியுது. அப்போ பிரச்சனை வேண்டான்னு சொல்லி 2க்கும் சமமான தீர்ப்பும் கொடுக்கலாம். இது ஒரு முறை. இல்லை, ஏதாவது ஒரு
தரப்புக்கு ஆதரவாக கொடுக்கலாம். அப்போ இன்னொரு தரப்புக்கு கொஞ்சம் அது பாதகமாக தெரியும். அது ஒரு முறை. இல்லை, யாருக்கு நல்ல அருமையான முறையில் பேசி இருக்கிறாங்க, பாயிண்ட்ஸ் நிறையா யார் எடுத்து அடுக்கி இருக்கிறாங்க, அதை வைத்தும் தீர்ப்பு கொடுக்கலாம். இப்படியாக தீர்ப்புகள் இருக்குது. அப்போ தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னால் மார்க்க கல்வியில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ஆண்களும் பெண்களும் ரொம்ப ஈடுபாட்டோடு தான் இருக்கிறோம் இல்லையா? ஆனாலும் அந்த ஈடுபாடு என்பது சில நேரங்களில் கூடும் குறையும், ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வேலை பளுகளுக்கு மத்தியில், சமூகத்திற்கு மத்தியில் உண்டான பொறுப்புகளுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு அந்த மார்க்க கல்வியை தேடுவது என்பது அதில் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அப்போ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் இன்னொருத்தர் கற்றுக்கொள்வாங்க. இப்படி தான் மார்க்க கல்வியில் ஆர்வம் காட்ட முடியும். ஒரு பெரிய ஆலிம் இருந்தார், மதீனாவில் தரிசு நடத்தக்கூடியவர். அப்போ வீட்டில் பார்த்தா அந்த அவருடைய மனைவி அவரை மதிக்கிறதே கிடையாது. எது எடுத்தாலும் அவரை அது அப்படி இது அப்படின்னு சொல்லி குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம மனைவி நம்ம இவ்வளோ பெரிய இல்முதாரியாக இருக்கிறோம், மதீனாவில் மஸ்ஜிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் நம்ம தரிசு நடத்துகிறோம், பெரிய மஜ்லிஸ் நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்களே, மிகப்பெரிய மஜ்மா பாடம் படிச்சுக்கிறாங்களே, இது நம்ம மனைவிக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி, நீ என் கூட ஒரு நாள் மதீனாவுக்கு வாமா, மஸ்ஜிது நபிக்கு வா என்று சொல்லி தன் மனைவியை அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போயிட்டு காட்டினா அந்த அம்மா பார்க்குறாங்க, பெரிய மஜ்லிஸ் அவருக்கு முன்னாடி உட்காந்து பாடம் நடத்தப்படுது, வந்து கவனிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருந்து கேட்குறாங்க. கடைசியாக எல்லாரும் அவருக்கு முசாஃபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த காட்சி அந்த அம்மா பார்க்குறாங்க. மறுநாள், நேற்று இந்த மாதிரி வந்தியம்மா, வந்து பார்த்தீங்களே எப்படி இருந்துச்சு, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் எந்த அளவுக்கு கல்வியில் முக்கியத்துவத்தோடு இருக்கிறேன், என்னுடைய கல்வி திறமையை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த அம்மா சொன்னாங்களா, ஆமாம் ஆமாம் பார்த்தேன், எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் கத்திக்கிட்டே கிடக்கிறீங்க, பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிச்சான். அவர் அவ்வளோ பெரிய கல்வியில் ஈடுபாட்டோடு இருக்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணிடத்தில் மார்க்கங்களுடைய ஈடுபாடு குறைவாக இருப்பதன் காரணமாக அப்படி அந்த அம்மா சொல்லுச்சு. அதே போல் எங்கள் ஊருக்கு ஹுமாயூன் கபீர் அஜித் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு சம்பவம் சொன்னாங்க, அது சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வாலிபர் இருந்தார், அஜரத்தை போய் சொன்னார், இந்த மாதிரி நான் இப்போ இபாதத்து ரொம்ப செய்கிறேன், இப்போ என்னால் செய்ய முடியுது, ஆனால் எனக்கு நிக்கா வரப்போகுது, நிக்காவுக்கு பிறகு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாலோ தெரியாது, என்னுடைய இபாதத் இது மாதிரி நான் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் அஜரத்திட்ட சொன்னார். உடனே அஜரத் சொன்னாங்களா, அதெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா, அல்ல உனக்கு லேசாக்குவான், நீ பயப்படாதப்பான்னு சொல்லி ஆறுதல் சொன்னாராம். சரின்ட்டு நிக்கா நடந்துருச்சு. அந்த முதல் நாள் அன்னைக்கு பார்த்தா இவர் தக்பீர் கட்டிட்டாரு. அன்னைக்கு இரவு தக்பீர் கட்டி நின்றுட்டாரு. ரொம்ப ஓர்மையாக தொழுக ஆரம்பித்தார். தொழுதுகிட்டே இருந்தார். பின்னால் இருந்து அந்த அம்மா மனைவி அவர் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, இழுக்கிறாங்க. அவர் அதை கண்டுக்காம தட்டி விட்டுட்டு மறுபடியும் தொழுகையில் முழுசாக ஈடுபடுறாரு. மறுபடியும் அந்த அம்மா பிடிச்சி இழுக்கிறாங்க, அதையும் தட்டி விட்டுட்டு தொழுதுகிட்டே இருக்கிறாரு. ஒரு வழியாக தொழுகையை முடிச்சுட்டு அவர் கோவம் வந்துருச்சு. நான் தொழுதுகிட்டு இருந்தேன், உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இல்லைங்க, அதெல்லாம் தெரியதான் செய்யுது, அப்புறம் எதுக்கு என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிற, என் இபாதத்தை குறை செய்யறதுக்கே வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசினாராம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அதெல்லாம் நான் ஒன்றும் செய்ய வரல, கிபுலா இந்த பக்கம் இருக்குது, நீங்க இந்த பக்கம் பார்த்து தொழுதுகிட்டு இருக்கீங்க, அதுக்குத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ எந்த அளவுக்கு அவர்கிட்ட மார்க்க கல்வி இருக்குது, அவர் தொழுகிறாரு, ஆனா மார்க்கத்துடைய கல்வியில அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. இபாதத்துல என்ன வேணும், மார்க்கத்தினுடைய இல்மு வேணும். அப்ப அந்த அம்மா அதை சொல்லிச்சான். இப்படியாக ரெண்டு பக்கமே என்ன இருக்குது, மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்றதுல கொஞ்சம் ஈடுபாடுகள் சில நேரங்களில் கூடும், சில நேரங்களில் குறையும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அதை ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அழகான முறையில் பேசிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்கள் அல்லாஹ் அவர்கள் இல்முல பரக்கத் செய்வானாக, அல்லாஹ்வுடைய ஆஃபியத்தில் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ்வுடைய ஆயில்ல பரக்கத்து செய்வானாக. இவ்வளவு நல்ல ஒரு முறையில் உஸ்தாத் அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப தைரியமான முறையில் மேடையில் இருந்து அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தெளிவான முறையில் கருத்துக்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் முதல்ல மார்க்க கல்வியில் அதிக ஆர்வமுடையவர்கள் பெண்கள் தான்
அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா பெண்கள் கூட்டம் அப்போ நிறைய வந்திருந்தது, ஆண்கள் கூட்டம் குறைவா இருந்தது. அப்போ முடிவு அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா ஆண்கள் கூட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. ஏன்னா இருந்தாலும் எப்போதும் மார்க்க கல்வியில் ஆண்களும் பெண்களும் ஆர்வம் குறைந்தவர்கள் அல்ல, கூடியவர்கள் தான். அவர்களுடைய சூழ்நிலை, அவர்கள் எந்த விஷயத்தில் இருக்கிறாங்களோ அதன் காரணமாக அவர்கள் சற்று தற்காலிகமான ஒரு குறைவு ஏற்படுமே தவிர ஆண்களும் பெண்களும் மார்க்க கல்வியில ஈடுபாட்டோடு ஆர்வம் உடையவர்கள் என்று 2 பேருக்கும் சரிசமமாக நான் தீர்ப்பை சொல்லி என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் அழகான முறையில் பேசிய மாணவர்களுக்கும் தயார்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆமிரி கலீம் ஹஜ்ரத் அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அழகான முறையில் 2 பேருக்கும் சாதக பாரகம் இல்லாமல் 2 பேருக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த 2 பேருடைய கல்வியிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்து நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையான நிறைவான வாழ்க்கை அந்த பிள்ளைங்களுக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். தீர்ப்பு வழங்கிய நடுவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். நேத்திற்கு விடுபட்ட இந்த மாணவ மாணவிகளில் ஆயிஷா இர்ஃபானா டாக்டர் ஆஃப் பஸ்ருத்தீன் அவங்களுடைய மகள் ஆயிஷா இர்ஃபானா மேடைக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மக்களில் சிறந்தவர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை ஆண் பெண்ணில் இருந்து படைத்திருக்கின்றான். நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கின்றான். மூமின்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகள். எனவே நாம் நமக்கிடையில் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான், உங்களில் யார் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமானவர். எனவே மூமின்களே, நாம் தக்வாவுடன் வாழ்வோம், அல்லாஹ்வின் கண்ணியத்தை பெறுவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக எஸ் முகமது ஆதில் சன் ஆஃப் சதக்கத்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சொல்லு சொல்லு. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த 2 பிள்ளைங்க வந்து நம்மள்கிட்ட ஆன்லைனில் ஓதிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்ம ஆன்லைன் மூலியமாக அல்லாஹ்வோட கிருபையினால் அவங்க ஓதிட்டு இருக்காங்க. வெளியூரில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஊருக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் இன்ஷா அல்லாஹ் மேடையில் ஏற்றி அவங்கள பேச ஆசைப்பட்டவங்க அவங்க தாய் தந்தைகள் என்ன செய்தாங்க, முயற்சி பண்ணி
அவங்களுக்கு கொடுக்க அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே இப்படி ஒரு ஆர்வம் வரணும், என் பிள்ளையும் மேடையில் பேசணும்னு சொல்லி அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாரோட கிருபையினால் வெளியூர் தான் இருந்தாலும் நம்ம ஊரில் டிஎஸ்மோ நகரில் தான் இருக்காங்க. வந்து சிறப்பான முறையில் அந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுத்து பேச வச்சதுக்கு அவங்கள தாய் தந்திர்களுக்கும் மற்ற உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இஸ்லாமிய கீதம் இசைப்பதற்காக வேண்டி நமது மஹசாவின் பட்டவகுப்பு மாணவி எம் சுமையா ஃபாத்திமா அவர்களையும் பட்டவகுப்பு மாணவி KS ருமானா ஃபாத்திமா அவர்கள் அழைக்கின்றேன். கொள்ளும் நிறைய கொள்ற அளவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காமிலரே என் காவியமே என் நித்திய காதலின் சுடரொளியே மாமருந்தாம் மதினத்திலே கமழ்ந்திடும் தீனின் பூமலரே என்றும் கமழ்ந்திடும் தீனின் பூமலரே அகிலமுமே மிளிர்ந்திட்டதே சுடரொளியாய் நீ பிறந்ததுமே மதினத்திலே நீரடங்கியதும் மதினமை சுவனமாய் மாறியதே பிணிகளை தீர்க்கும் பலமானதே யா ரசூலல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம் யா ஷஃபீஅல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம். நான் செய்த நல்லமல்கள் என்னை சுவனத்தில் நுழைத்திட முயன்றிடுமோ தடையாக என் பாவமெல்லாம் உருவெடுத்து என்னை சூழ்ந்திடுமோ என் மகிழ் முகம் வாடி போகிடுமோ தடைகள் பல அதை தாண்டி வர நான் எளிதாய் சுவனத்தில் நுழைந்திடவே உன் கரம் வேண்டும் அதை பிடித்திடணும் உம்முடன் சுவனத்தில் இருந்திடணும் என் வாடிய முகமோ மகிழ்ந்திடணும் காமிலரே என் காவியமே என் நித்திய காதலின் சுடரொளியே மாமருந்தாம் மதினத்திலே கமழ்ந்திடும் தீனின் பூமலரே என்றும் கமழ்ந்திடும் தீனின் பூமலரே யா ரசூலல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம் யா ஷஃபீஅல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம். நன்மைகள் என்னவென்று கொஞ்சம் கூட அறிந்ததில்லை நன்மைகள் எந்தன் வாழ்வில் ஒன்று கூட செய்ததில்லை நான் செய்த நன்மை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நபியே உங்கள் மீது செய்த உன்னதமான பாடல்தான் உண்மை கூறும் அபூபக்கரை நீதி கூறும் உமர் அலியே வெட்கத்திற்கு உஸ்மானே அறிவுக்கு ஓர் அலிரலியே வலுவாதீனை காத்தீரே யா நபியே வலுவாதீனை காத்தீரே யா நபியே வண்ணமிலா ஓவியம் போல் நீரில்லா என் வாழ்வினிலே ரசனை இல்லை ஆருயிரே வாரீரோ என் கண்மணியே என் வாழ்வின் அழகே நீர் நபியே மரம் கூட உன் நினைவாய் அழுதே அழுதே புலம்பிடுதே உண்மை மரம் என் மனமே காதலன் என்று சொல்கிறது வேடங்கள் எடுத்து நடிக்கிறது காமிலரே என் காவியமே
என் நித்திய காதலின் சுடரொளியே மாமருந்தாம் மதினத்திலே கமழ்ந்திடும் தீனின் பூமலரே என்றும் கமழ்ந்திடும் தீன் பூமலரே யா ரசூலல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம் யா ஷஃபீஅல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம் காசிம் குல கண்மணியே தீன் குலம் நிறைந்த திருத்தூதே ஏழைகளின் ஏந்தலரே என் மனதின் காதலரே பத்ரு போரின் படையரசே அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாய் அருளாளன் உமை அனுப்பி வைத்தான் பாருலகே உமை புகழ்வதை போல் ஏகன் உமக்கொரு பெயர் வைத்தான் கயவர்களால் உமை புகழ வைத்தான் காமிலரே என் காவியமே என் நித்திய காதலின் சுடரொளியே மாமருந்தாம் மதினத்திலே கமழ்ந்திடும் தீனின் பூமலரே என்றும் கமழ்ந்திடும் தீனின் பூமலரே யா ரசூலல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம் யா ஷஃபீஅல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம். இன்ஷா அல்லாஹ் நமது அஸ்ஸயீதா ஹலிமத்து சஅதியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு தௌருல் குர்ஆன் பட்டமளிப்பு விழா, 2ஆம் ஆண்டு முபல்லிகா பட்டமளிப்பு விழா, 6ஆம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுதவுடன் ஆரம்பிக்கப்படும்.